ஸோ ரட்சிக்கப்படுறதுனா என்ன? அது விளக்கம் ஒரு ஆன்சர் இருக்கு, அதுக்கு விளக்கம் இருக்கு பைபிள் படி. ரட்சிக்கப்படுறதுனா என்ன? வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக மாறுறது, அதுதான் ரட்சிக்கப்படுறது. ஆபிரகாமில் இந்த வாக்கு தத்தங்கள் தொடங்கினது கரெக்டா? அந்த ஆபிரகாமை தேவன் அதை போதித்தார். அவங்க இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைப்பது எப்படி? என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அதுல எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அது! ஏன்னா ஒரு பீக் இல்லையா? அது வந்து ஒரு பயங்கரமான இம்பாசிபிலிட்டி ஹியூமன் டேர்ம்ஸ்ல. அதெல்லாம் அவர் என்ன தைரியத்துல சொன்னார்? என்ன தைரியத்துல சொன்னார்னா, ஆவி அருளப்படுகிறதுனால தான் சொன்னாரு. சோ இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல தான் அந்த நதி வெளியே வர ஆரம்பிக்குது. இல்லைன்னா நதி அடைப்பட்டே இருக்குது. இந்த இருள் எவ்வளவு இருக்குப்பா, கொஞ்சம் அளந்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரா? ஒழுங்கின்மையா இருக்கு. அப்படியா? அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து வா மைக்கேல், அதை பத்தி போய் எடுத்து வா, டீட்டெயிலா எடுத்துட்டு வா, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? இருள் இருக்கா, வெளிச்சம் உண்டா கடவுது. சோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஓகே, ஆனால் இருதயத்தை நிறைக்கணும். அதுக்கும் வாய் வச்சு பேசணும். சோகம் இல்லாம இருக்கா, விசுவாசிக்க வேண்டும். அவரோட தடுப்புகளால் குணமானேன் அப்படின்றது. அதுல நீங்க 2 நாள் விசுவாசிச்சு 3ஆவது நாள் விசுவாசத்துல விலகிட்டீங்கன்னா அது தொடராது. ஆட்டோமேட்டிக். அதை 2 நாள் விசுவாசிச்சவங்கள போதுன்னு சொல்ல முடியாது. தொடர வேண்டும். தொடர்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி திருச்சியில வந்து 3rd, அதாவது இந்த கமிங் நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. இழந்தவைகளை திருப்பி கொள்ளுதல், சத்துருவை கொள்ளையிடுதல், இந்த 2 காரியங்கள். இதை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறார். ஸோ ஆகவே அதை குறித்து நான் பேச போகிறேன். அது வந்து முடிந்த அளவுக்கு வர முடிந்தவர்கள் நேரில் வரும்படி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் சொன்னது போல நிறைய பேரை நான் இண்டிவிஜுவலா பார்த்ததே கிடையாது. ஆனால் நேரடியாக வந்தால் உங்களுக்காக உங்களோடு பேசவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன். முடிந்தால், ஒருவேளை எனக்கு முடியலை, பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்லயும் அது அவைலபிளா இருக்கு ஃபுல் டே. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பதிவு தொகை எதுவும் கிடையாது, ஆனால் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது இது இருக்கு, பொருளாதார காரியங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் கர்த்தர் சொல்லி இருந்தால் நீங்க செய்யலாம். ஆனா அது மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இந்த வட்டம் ஆண்டவர் எங்கிட்ட அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, அதனால வாங்கல. ஓகே, ஸோ அதனால இட்ஸ் ஓப்பன், இட்ஸ் ஃப்ரீ. பட் ஆனா வருகிறவர்களுக்கு உணவும் இருக்கிறது, அதுவும் ஆயத்தமாக இருக்குது. ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் ரெஜிஸ்டர் பண்ணாதான் எங்களுக்கு கவுண்ட் இருக்கும். ஈவன் ஜூம்ல நீங்க பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் அந்த கண்டென்ட் அனுப்பப்படும். சரி, எல்லாருக்கும் அனுப்பப்படாது. ரெஜிஸ்டர் பண்ணாதான் அனுப்பப்படும் இந்த இது. ஏன்னா இது யூடியூப்ல வராது. ஓகே, ஆகவே நீங்க ஆன்லைன்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் பதிவு செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற உடைய வார்த்தை. தேங்க்யூ லார்ட். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அன்றைய திரு வசனத்தை நாங்கள் வெறுவனை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த கருத்தை போடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகை எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ரோமர் 10 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ரோமர் 10 முதல் வசனத்திலிருந்தே கூட வாசிக்கிறேன். சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் வடிவாயிருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்போன்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்போன்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பா என்று சொல்லுகிறது அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அப்படின்ற அழைப்பு எப்படி அப்படின்ற தலைப்புல நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நாம் தொடர போகிறோம். இந்த ரோமர் 10 அதிகாரத்துல பவுல்
ஆஹ், அந்த இல்லாதவளை இருக்கிறது போல அழைப்பது, ஓகே, அது பேசுவது என்கிற அந்த அந்த பிரின்சிபலுடைய அந்த ஒரு கோட்பாடுடைய சில முக்கிய பகுதிகளை, முக்கிய காரியங்களை இந்த அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். அதாவது இந்த இந்த கான்டெக்ட் வந்து வேற ஒரு கான்டெக்ட் அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது என்ன கான்டெக்ட் பேசிட்டு இருக்காருன்னா, ரோமர் 9, 10, 11 பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதிகள். என்னன்னா இன்னைக்கு நீங்க நம்ம இப்போதைக்கு நம்ம தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அறிந்தாலும் அறியாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தியாலஜிக்கல் டிபேட்ஸ், தேவனுடைய காரியங்களை பற்றின, வேதத்தை பற்றின அறிவு இப்படின்னா டிபேட்ஸ்க்கு வந்து இன்னும் சென்ட்ரா அமெரிக்கா தான் இருக்கு. அங்கதான் வந்து அங்க சொல்றதுதான் பல பேர் கேட்டு, அது பொதுவான வேதியியல் தியாலஜி, அதை பத்தி பேசுறேன். கர்த்தர் தேவனை பற்றி, வேதத்தை பத்தி அங்கிருந்து வருகிற அறிவு தான் இன்னும் டாமினேட் பண்ணுது. அது எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான் இருக்குது. அதான் நிலைமை. அந்த இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய டிபேட்டே வந்து இஸ்ரேல் சப்ஜெக்ட். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ரெண்டு குரூப் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க பப்ளிக்கா. நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து பேசினா கர்த்தர் கண்ணை பிடிங்கிடுவார்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இஸ்ரேல் தேசத்தை சொல்லுகிறேன், அந்த நாடு, பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். அது இன்னொரு பெரிய குரூப் வந்து, இன்னும் பெரிய குரூப்ல ஆமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பைபிள் இருந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் சொல்ற ரைட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம வந்து இந்த 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துக்கு. ஏன் அப்படின்னா, யாருமே புதிய ஏற்பாட்டில் எழுதின வேற யாருமே யூதர்களை பற்றி என்ன, ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவர்களாம் தேவனுடைய ஜனங்கள் என்று இருக்கிறார்கள், அவர்களை பற்றி என்ன அப்படின்றத யாருமே எழுதல. வேற எந்த அப்போஸ்தலரும் எழுதல, யாருமே அப்படி டீட்டெயிலா பேசல. ஜீசஸ் வந்து ரொம்ப மோசமா பேசியிருக்காரு அவங்களை பத்தி. நீங்க காஸ்பல்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருக்காரு. ரெட் லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் தாங்க முடியாத அளவு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவங்க அவருக்கு விசுவாசிக்கவே இல்லை. அவர் காலத்துல இருந்தப்போ எதிர்த்து பேசினாங்க. அதை மட்டும் இல்ல, இயேசுவோ சரி, ஸ்தேவான் பேசலாம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து வந்து எப்படி தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தினாங்க, உபத்திரவப்படுத்தினாங்கன்றதெல்லாம் டீடைல்டா சொல்றாங்க அப்போஸ்தலர் 7 சோ யூதர்களை பத்தி புதிய ஏற்பாடுல நிறைய நல்லா இல்ல, ஆக்சுவலா அதான் உண்மை. அந்த சப்ஜெக்ட பவுலுக்கு எடுத்து எழுதுறாரு. அவரும் அதை ஒத்துக்கிறாரு. ஆமா இப்படிதான் இருக்கு, நிலவரம் ஒரு மோசமா தான் இருக்கு, அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஆனா ஏன் இது முக்கியமான பகுதி அப்படின்னா, இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி யூதர்களுக்கு ஒரு தனி ரோடு ஆண்டவர் வச்சிருக்காரு, அவர் தனியா நேர்ல வந்து தான் பேசுவாரு, அது அப்படிலாம் இல்ல. அது வந்து பழைய ஏற்பாட்டுல நிறைய வசனங்கள் இருக்கு, மீட்பர் சீயோனுக்கு வருவாரு அப்படின்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பவுல் எழுதுறாரு இந்த 11 அந்த அதே வசனத்தை கோட் பண்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவர் வருவாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே, மீட்க வருவாருன்னு சொல்றது எல்லாமே, அங்க இஸ்ரேல் வர எல்லாமே ரட்சிக்கப்பட போகிற எல்லார பத்தி பேசிட்டு இருக்கு. வெறும் யூதர்கள்னு ஒரு தனி லைன் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் ஒரே லைன், வேற லைனே கிடையாது. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்னு ஒரு ஆடு வரும் தெரியுங்களா, முந்தைய இந்த ரேடியோ எல்லாம் வரும். அது மாதிரி வந்து வேற கிளையே கிடையாது, அவர் மட்டும் தான் கிளை. அவர் தான் ஒரே ஒலிவ மரம், அவர் தான் ஒரே திராட்சை செடி, அவரை தவிர வழியே இல்லை. எதுக்கு வழி இல்லை? எதுக்குமே வழி இல்லை. இன்க்ளூட், அதாவது முக்கியமா எதுக்கு வழி இல்லைன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு வழியே கிடையாது, ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு வழியே கிடையாது, மோசேயின் உடன்படிக்கை மோசையை தூக்கிட்டு இருந்தாங்கனாலும் மோசேயை ஆண்டவர் சொல்லிட்டார், மோசேயே உங்க மேல குற்றம் சுமத்துவான், ஏன்னா நீங்க என்ன விசுவாசிக்கலன்னு சொல்லிட்டாரு இவர்களை பார்த்து. சோ இயேசு கிறிஸ்துவை தவிர மார்க்கமே இல்ல, தப்பிப்பதற்கு வழி இல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு வழி இல்ல, மீட்கப்படுறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. நம்ம வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வர முடியாது இல்லையா? இல்ல யூதர்களுக்கு வேற லைன் போடுறாரு. பழைய ஏற்பாடு வசனங்களை தப்பு தப்பா மேற்கோள் காட்டி சொல்லலாம், அது இஸ்ரேல் தேசம் தான் குறிக்குதுன்னு சொன்னா சொல்லலாம். ஆனா அதுக்குதான் இந்த 9, 10, 11 திரும்ப 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 படிக்கணும். படிச்சாதான் ரெண்டு விஷயம் உறுதியாகும். இது ரொம்ப அருமையான பேசேஜ் இது. 9, 10, 11 ரோமர் 9, 10, 11 ரெண்டு காரியங்களும் ரொம்ப தெளிவுபடுத்துகிறது. முதல்ல என்ன தெளிவுபடுத்துதுன்னா, மாம்சத்தின்படி யூதர்களா இருக்கிறவர்கள் யூதர்கள் கிடையாது, அவர்கள் இஸ்ரவேலே கிடையாதுன்னு அடிச்சு பேசுது இந்த 3 வருஷ அதிகாரங்கள். அதே நேரத்துல கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி ஆபிரகாமின் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம், எப்படி கிறிஸ்துவினாலே நாம் தேவனுடைய புத்திரராய் மாறிவிட்டோம், அதாவது தேவனுடைய இஸ்ரவேலராய் மாறிவிட்டோம். இன்னைக்கு ஒரே ஒரு இஸ்ரவேல் தான் இருக்குது, தேவனுடைய இஸ்ரவேல் மட்டும்தான், அது நாம் தான் என்பதை அடித்து கூறுகிற இந்த பகுதி. இது திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அந்த கன்க்ளூஷன் வருவீங்க. ஒன்னே ஒண்ணு பவுல் வான் பண்றாரு கடைசியில. என்ன வான் பண்றாருன்னா, யூதர்கள் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க நீ சொல்லிடாத. அதாவது பவுல் என்ன சொல்லல, அப்பயும் இது இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் காப்பாத்துவாரெல்லாம் சொல்லல.
சரியா? அப்படி சொல்லல. நம்மளா இல்லாதெல்லாம் சேர்க்க முடியாது சொல்லல. ஆனா என்ன சொல்றாருன்னா, யூதர்களுக்கு ரட்சிப்பே இல்லைன்னு சொல்லாத. நீ புறஜாதியா இருந்து ரட்சிக்கப்பட்ட, நல்லது, விசுவாசனாலே நிற்கிறாய். ஓகே. ஆனா அவர்கள் அவிசுவாசனால முறிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசித்தால் அவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் சொல்லிட்டு, ஆனா ஒரு தீர்க்க தரிசனத்தோட முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்? நிச்சயமா யூதர்கள்ல ஒரு டைம் வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஒரு காலத்திலே பெரும்பாலான யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு யூதனாகிய பவுல் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். சோ இன்று புறஜாதிகள் மூலம் புறஜாதிகளாக இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது அவர்கள் அதே வெளிச்சத்தில் வரணும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுத்தா நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஊழியர் செய்யணும்னா உங்களுக்கு எந்த விதத்துல செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் இருக்கு, செய்யணும் கண்டிப்பு. அவர்களை கர்த்தர் நிராகரித்து விட்டார் என்று சொல்லக்கூடாது. யாரையுமே நிராகரிக்கல அவரு. அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவங்க வேணா நிராகரிச்சுக்கலாம். கர்த்தர் யாரும் நிராகரிக்கல, எல்லாரையும் அவர் அழைக்கிறார். ஆனா அவரை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குன்னு பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் அவங்க கைவிடப்பா, அவங்க தான் கர்த்தரை கைவிட்டாங்கன்றத சொல்றாரு. அவர் விசுவாசிக்கல, அவர் கீழ்ப்படியில, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி விசுவாசித்தால் அவர் ஒட்ட வைக்கப்படுவார். ஆனா நமக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்குறாரு. இதை சரியா புரிஞ்சுக்காம வளர்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் தேசிய எதிராக பேசக்கூடாது பவுல் எழுதியிருக்காருன்னு இந்த பகுதியை கட்டுறாங்க. நோ அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து விசுவாசனால் ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள், நல்லது, அந்த விசுவாசத்துல நிலைத்திருங்கள்ன்றாரு. முக்கியமான விஷயம் அது. இது இந்த எரர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விசுவாசம் நிலைத்திருக்கிறதுனா என்ன? எதை நாம் விசுவாசித்தோமோ அந்த விசுவாசத்திலே கிறிஸ்துவுக்குள் எப்படி வந்தோமோ அந்த முழு விசுவாசத்தின் முழு காரியங்களில் தொடருவது, பின்வாங்காமல் அதுல தொடர்ந்து போயிட்டே இருப்பது. சோ இது விசுவாசம் நிலைத்திருக்கிறனா என்ன அப்படின்னா வந்து நிலைத்திராமல் இருக்கிறனா நீங்கள் என்ன சொல்றாருன்னா, அவங்க எப்படி நிலைத்தராம போனாலும் பிடுங்கப்பட்டார்களோ அதே மாதிரி நீங்களும் நிலைத்தராவிட்டால் பிடுங்கப்படுவீர்கள்ன்றாரு. முக்கியமான பாயிண்ட் அது இல்லையா? சோ அது என்ன சொல்ல வர்றாரு? நிலைத்தராமல் இது வந்து எடுத்துட்டு போயிட்டு அப்போ ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புறஜாதிகளா இருக்கிறவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. நம்ம இந்த இங்கிலாந்து தேசம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்கே அநேக விசுவாசிகள் இருந்தாங்க. அநேகர் கிறிஸ்து விசுவாசித்தார்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க தேவ ஜனமா மாறிடுறாங்க, மெய்யான ஒளிவ மரத்தில் வருகிறார்கள். புரியுதா? சோ அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ட்ரைப். அவங்க வந்து ஏதோ ட்ரைப் இல்ல, அவங்க யூதர்கள் கிடையாது, இஸ்ரேல் கிடையாது, அவங்க புறஜாதியார் தான். ஓகே. சுவிசேஷம் போய் ரீச் ஆனே அவங்க என்ன பண்றாங்க? கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் வருகிறார்கள், நிறைய பேர் விசுவாசிக்கிறார்கள், நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் இடையில சில எழுப்புதெல்லாம் வந்தது, வெல்ஸ் ரிவைவல் இருந்துச்சு, ஜான் வெஸ்லி மூலமா கர்த்தர் சில காரியங்களை செய்தார். இப்படி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இங்கிலாந்துல இருந்தது. அவர் அந்த பல மூவ்மெண்ட்ஸ் பல பேர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளானார்கள். ஆனால் அடுத்தடுத்த சந்ததியில வரும்போது அவர்கள் விசுவாசத்தை விலகி விட்டார்கள். அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, மெய்யான ஒளிவரமாய் கிறிஸ்து இருக்கிறாரு, அதுல வந்து ஜனங்கள் ஒட்டப்படுகிறார்கள். இந்த சிஸ்டமே வேற சிஸ்டம்ன்றது விளக்குறாரு. பிசிக்கலா வந்துட்டே இருக்கிறதுனால இருக்க முடியாதுப்பா. எங்க தாத்தா வந்து பயங்கரமா ஊழியர் செஞ்சாரு, அவர் வந்து பெரிய விசுவாசியா இருந்தாரு. இப்ப ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்மித் விகில்ஸ் வந்து பயங்கரமான ஊழியக்காரர், பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர். ஒருவேளை எனக்கு அவர் ஜெனியாலஜி பத்தி எனக்கு தெரியாது, நான் படிச்சு பார்த்தது இது தெரியாது. ஒருவேளை அவருடைய பேரன் எடுத்துக்கோங்க, அவனோ இல்ல அவருடைய பேரனோ அவர் கொள்ளு பேரனோ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒருவேளை இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அது கிறிஸ்துவுக்குள் இல்லை அப்படின்னா, ஓ விகில் சொத்து இருந்தார்ல அதனால இவனையும் நான் அதுல சேர்த்துருவேன்னு சேர்க்க மாட்டாரான், முறிக்கப்படுவார்கள் அப்படின்ற. புரியுதா? இதுதான் சொல்ல வர்றாரு. சோ அவனுடைய விசுவாசத்தின்படிதான் அவனுக்கு. ஓகே. சோ எங்க அப்பா பெரிய போதகர், எங்க அப்பா ஊழியர் செஞ்சாரு அதனால என்னைய சேர்த்துருவாரு, அப்படி கிடையாது. அகைன் இந்த ஒலிவ மரம் சொல்றதோ இது வந்து பரலோகோ நரகோன்றதெல்லாம் அது அப்படிலாம் இங்க சொல்லல. வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள், அதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்? வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அவன் சுதந்திரவாளியா மாறிவிட்டான், அதுதான் அர்த்தம். சோ அந்த கான்டெக்ட்ல பேசிட்டு இருக்காரு. சோ அதுல வந்து ஒருவன் ஒட்ட வைக்கப்படுவதும் எடுக்கப்படுவதும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நபரை பத்தி சொல்லல, சந்ததியை பற்றி சொல்லுகிறது. எப்படி இஸ்ரவேல்ன்றது ஒரு நபர் இல்லையோ, அது ஒரு சந்ததிகளை பற்றி சொல்லுதோ, அதே மாதிரி புறஜாதிகளாகிய இப்ப பவுல் காலத்துல ரோமர் எபேசியர் எல்லாம் பெரிய பெரிய சபைகள் இருந்தது. அவங்களுக்கு சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் நல்லது, இது ரோமர் லெட்டர் தான், ரோமர் எடுத்து ரோமர்ல நிறைய பேர் நீங்க விசுவாசியா இருக்கீங்க, கரெக்ட். ஆனா இந்த விசுவாசத்திலே உங்களுக்கு பின்னடியார்கள் தொடர வேண்டும், அடுத்த சந்ததி தொடரணும், அவங்களும் விசுவாசிக்கணும், விசுவாசிக்கலாம் முறிக்கப்படுவார்கள்ன்றார். ஆபிரகாம் விசுவாசித்தான் சேர்த்துக் கொள்ளப்பட்டான், ஆனா பின்னாடி வந்தவங்க விசுவாசிகள முறிக்கப்பட்டார்கள். ஆகான் அப்படின்றவன் முறிக்கப்பட்டான், கரெக்டா? அவன் வந்து என்ன விசுவாசத்துக்கு எதிராக போயிட்டான், முறிக்கப்பட்டான்.
விசுவாசிக்கலாமே. அவிசுவாசிகளை போயிட்டா எதிர்த்து நின்னா முறிக்கப்பட்டான். இஸ்ரேல் கோத்திரங்கள் எகிப்து கிளம்பின பல பேர் முறிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்க யாரும் விசுவாசிக்கல. யோசுவா காலை மட்டும் தான் நிலைத்திருந்தாங்க. இந்த சிஸ்டம் தான் இப்ப இருக்குன்னு சொல்றாரு பவுல். பழைய ஏற்பாட்டிலையும் தாங்க இருந்துச்சு, உங்களுக்கு நீங்க தான் சரியா கவனிக்கலன்றாரு. நீங்க ஏதோ நாங்க மோசையோட இது அப்படின்னு 10 கட்டளை தூக்கி சுத்திட்டே இருந்தீங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. யார் விசுவாசிச்சாங்களோ, யார் உண்மையிலே கத்தோட ஒரு உறவுல இருந்தாங்களோ அவங்க தான் நிலைத்திருந்தாங்களே தவிர மற்றவங்க எல்லாம் முறிக்கப்பட்டார்கள்ன்றது பவுல் அதுதான் விளக்குறாரு அதுல. சோ புறஜாதிகளுக்கு அந்த வாணி கொடுக்குறாரு. நீங்க இப்ப கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னால அப்படியே இருக்கும்னு நினைக்காங்க. இப்ப அதான் சொன்னேன்ல, இங்கிலாந்து வந்து கிறிஸ்டியன் நேஷன் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. ஏன்னா நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. அதுக்காக அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. அது என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒருவன் வந்து விசுவாசிக்கிறான் கிறிஸ்துவை, சரியா? ஆனால் அந்த விசுவாச ஸ்டேட்மெண்ட், அவன் எதை விசுவாசிக்கிறான் என்பதில் முதலாவது சரியானதை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் யாரு, தான் நான் யாரு, எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதிலே தொடர வேண்டும். நேத்து விசுவாசிச்சேன், இன்னைக்கு விசுவாசிக்கல அப்படின்னா நான் ஒளிவ மரத்துல இருக்கலாம். அதை என்னை எடுத்து, அதாவது அகைன் வந்து கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை பத்தி சொல்லவில்லை. கிறிஸ்து யார், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்ற மற்ற காரியங்களை விட விசுவாசம் அதிலும் தொடர வேண்டும்ன்றது ஒரு அர்த்தம் இருக்குது. இப்ப உங்களுக்கு சோகம் இல்லாம இருக்கா, விசுவாசிக்க வேண்டும், அவரோட தடுப்புகளால் குணமானேன் அப்படின்றது. அதுல நீங்க 2 நாள் விசுவாசிச்சு 3ஆவது நாள் விசுவாசத்துல விலகிட்டீங்கன்னா அது தொடராது. ஆட்டோமேட்டிக் அதை 2 நாள் விசுவாசிச்சோம்ல போதும்னு சொல்ல முடியாது. தொடர வேண்டும். தொடர்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். சோ அந்த பகுதியை அதையும் இது சொல்லுகிறது. சோ இது ரொம்ப அற்புதமான பகுதி. இது நான் பேச வரல, பட் இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்தேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை படிக்கிறதே இல்லை இதெல்லாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சுதந்திரங்களை பற்றி இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயங்கரமா தைரியம் வந்துடும். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார், அவர் எப்படி நமக்கு உதவி செய்யக்கூடியவர்ன்றதுலாம் ஒரு உறுதி நமக்கு உண்டாயிரும். படிக்க வேண்டிய நல்ல பகுதிகள். பட் எனிவே நான் இன்னைக்கு அதை பத்தி பேசல. இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் தான் பார்த்துட்டோம், இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைப்பது எப்படின்னு. சோ அதனுடைய ஒரு முக்கிய பிரின்சிபிள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, பவுல் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ரட்சிப்பை பத்தி இப்ப பேசுறாரு. ஒருவன் ரட்சிக்கப்படுறது எப்படி நடக்குது, எப்படி ஒருவன் வந்து, அதாவது இப்ப ரட்சிக்கப்பட்டதுன்னா அதை நான் இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரமான வாக்கு தத்தங்கள். ஓகே, ப்ராமிஸ் ஆஃப் த ஹேர்ஸ், அது சுதந்திரவாளிகளின் வாக்கு தத்தம் சொல்லலாம். இல்ல சுதந்திரமான வாக்கு தத்தங்கள் அப்படின்னா promises that are the inheritance. சோ அந்த சுதந்திரமான வாக்குத்தத்தங்களுக்குள் நுழைவது வந்து பிறப்பினால் அல்லன்றது 9ஆவது அதிகாரத்துல சொல்லிடுறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி விளக்குறாரு. 10ஆம் அதிகாரத்துல எப்படி ஒரு மனிதன் அதுக்குள்ள நுழைகிறான். சோ ரட்சிக்கப்படுறதுனா என்ன, அது விளக்கம், ஒரு ஆன்சர் இருக்கு, அதுக்கு விளக்கம் இருக்கு பைபிள் படி. ரட்சிக்கப்படுறதுனா என்ன, வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக மாறுறது, அதுதான் ரட்சிக்கப்படுறது. ஓகே, ரட்சிக்கப்படுறதுனா என்ன, இப்ப ஒருத்தன் நேத்து வரைக்கும் ரட்சிக்கப்படல, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான என்ன அர்த்தம், நேத்து வரைக்கும் அவனுக்கும் கிறிஸ்துவின் காணியாட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ, இப்ப டிசம்பர் 28ஆம் தேதி, இன்னைக்கு 27, இன்னைக்கு 28ஆம் தேதி ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா அந்த 28ஆம் தேதி அவன் என்ன ஆயிடுறான்னா வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக மாறி விடுகிறான். இதுதான் ரட்சிப்பு. சோ அதான் பேசுறாரு. ஒருவன் எப்படி வந்து வாக்குத்தத்தம் சுதந்திரவாளியா மாற முடியும் அப்படின்றத பேசுறாரு. சோ அந்த வாக்குத்தத்தங்கள்ல இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது. ஏன்னா ஆபிரகாமில் இந்த வாக்குத்தத்தங்கள் தொடங்கினது, கரெக்டா? அந்த ஆபிரகாமை தேவன் அதை போதித்தார் அவனுக்கு. இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைப்பது எப்படி, எப்ப போதித்தார்? அவனுக்கு வந்து 99 வயதா இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு பேரை மாற்றுகிறார். இதை நான் 2வதுலயோ 3வது மீட்டிங்ல பேசுறேன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக்ல. அது வேணா டீட்டெயிலா பாருங்க, ஆபிரகாம் பத்தி பேசியிருப்பேன். சோ பேரை மாத்தி விட்டார். ஆபிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை வந்து என்ன மாத்திட்டாரு, ஆபிரகாம் அப்படின்னு மாத்திட்டாரு. ஏன்னா இல்லாத இருக்கிறது போல அழைக்கணும். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா அவன் இல்லவே இல்லை, ஆனா அதை அழைக்கணும். அதோட சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து இனிமேட்டு நீ மாத்தி பேசு, இப்படி பேசாத. ஓகே, நீ என்ன பேசு, திரளான ஜாதிகள் நீ தகப்பன் அப்படின்றத சொல்லு, அறிக்கையிடு அப்படின்றதான் பேரை வேணும்னே மாத்துறாரு. ஆபிராம் அப்படின்றத ஆபிரகாம்னு மாத்துறாரு. சோ வாக்கு தத்தங்கள்ல இது முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கான ஒரு முக்கியமான வழி இது. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி ஆண்டவர் வராந்தரத்துல டென்ஷன் ஆகி ஒன்று சொல்றாரு, இவர்களின் வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி.
என்ன வழி அது? அது என்ன வழினா, காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை எதிர்நோக்கி இருப்பது. இதுதான் வழி. இது ஆபிரகாமில் ஆரம்பித்தார். அவனுடைய சந்ததியை அப்படியே இருக்கணும்னு விரும்பினார். அதுதான் எகிப்துல இருக்கும்போது அவங்களுக்கு காணாத ஒண்ணு சொன்னார் வந்து. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் பார்த்ததே கிடையாது. பாலும் தேனும் கூட பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. இப்ப பாலும் தேனும் ஓடுற தேசம்னா எப்படி இருக்கும்? அவங்க பார்த்ததே கிடையாது. அது அவர்களுடைய லாஜிக்கல் மைண்ட், அவர்களுடைய அது என்ன சொல்றது, லாஜிக்கல் மைண்டுக்கு என்ன சொல்றது, ஐம்புலன்கள் கூட சொல்லலாம். ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது, ஐம்புலன்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அதை வந்து அவர்களுக்கு பேசுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் ஒண்ணு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை அவர்கள் அந்த வழியிலே வருவதற்கு அவர்கள் மனதாக இல்லை. எந்த வழி? இல்லாத வழி இருக்கிறது போல அழைக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. ஆபிரகாம் ரெடியா இருந்த மாதிரி இவங்க இல்ல. ஆபிரகாம் கொஞ்சம் யோசிச்சான். ஆனா அவர் பேசணும்னு என்ன பண்ணிட்டான்? ஆபிரகாம் லைன்ல வந்துட்டான். ஓகே, அதுக்கு வந்து இவர்கள் ரெடியாக இல்லை. அதனாலதான் சொன்னாரு, என் வழியை இவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி என் இளைப்பாளர்கள் பிரவேசிப்பது என்று கோபத்திலே ஆணையிட்டார். இப்ப அவர்களுக்கு அந்த மெத்தட் தான் அப்படின்னா, நமக்கும் அதே மெத்தட் தான்றத பவுலுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதான் நம்ம பார்க்க போறோம். சோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அவங்களுக்கு கத்த சொல்லியிருக்காரா? சுதந்திரிக்கிறது வழி என்ன அப்படின்னா, இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. வேணா கற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம இருக்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஐயோ நம்மளாம் பாவம் பிரதர், நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்ன பண்றது பிரதர், நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? நோ நோ நோ, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வஞ்சகம் என்று, அது பிசாசின் வஞ்சகம். நாம் அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம அறியாம இடம் கொடுத்துட்டு இருக்கோம். சபைகள்ல என்கரேஜ் பண்ணப்படுகிறது. நான் சொல்லிட்டு இந்த மாதிரி பவுல் வந்து இந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான பிரின்சிபல் பேசுறாரு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது. இது வந்து முக்கியமான ஒன்று. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டிலே இது முக்கியமா இருந்தது அப்படின்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆபிரகாம் வாழ்க்கையில பார்த்தோம். யோசுவா காலை வந்து உள்ள நுழையிறதுக்கும் நுழையாம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருந்தது. அது இல்லாதவள் இருக்கிறது போல அழைக்கிறதுன்னு சொல்லும்போது அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரை நீங்கள் பார்த்திராத, சந்தித்திராத சில ஜெயங்கள், சில வெற்றிகள், இதுவும் இல்லாதவைகள் கேட்டகரியில தான் வரும். அது உங்களை பொறுத்தவரை அது இல்லை. இன்னும் நீங்க அதை பார்க்கவே இல்லை, இன்னும் நீங்கள் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இது இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவித்ததே இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதார இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில அதிகபட்சம் லட்சங்கள், ஒரு சில லட்சங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஆனா அதுக்கு மேல நீங்க பார்த்தது இல்லை. பார்த்தது இல்லைன்னா அது எப்படி உங்களுக்கு வரும்ன்ற இதுவும் உங்களால யூகித்து பார்க்க முடியவில்லை, உங்களால பெர்சீவ் பண்ண முடியல. ஓகே, எப்படி இது வரும், எப்படி இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்களால, ஏன்னா இதெல்லாம் நீங்க அதை பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ நீங்க அனுபவிச்சதே கிடையாது. சரியா? எப்படி வரும் என்றதையும் உங்களால சொல்ல முடியாது. நீங்க ஏதோ அனுபவிச்சதுல, பார்த்ததுல, யோசிச்சது கிடையாது, யோசிக்க கூட முடியாது கரெக்டா சொல்ல போனா. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களும் வேதம் வாக்கு பண்ணுகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் சொல்லி இருக்கிறாரு. சோ அப்படி சொல்லும் போது இவைகள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய கண்களுக்கு இல்லாதவைகளாக தான் இருக்குது. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களோட நம்ம அக்ரி பண்ணி நாம அவைகளை அழைக்கும் போது இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிறோம். சோ இதை லேர்ன் பண்ண வேண்டியது எல்லா விசுவாசிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம். இது லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் சொல்றது இந்த மாதிரி இல்லையோ நாங்களாம் பாவம், எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அதாவது அதெல்லாம் உண்மை. எப்படா நமக்குள்ள ஆவி இல்லைன்னா அதெல்லாம் உண்மை. ஆவி இல்லாத ரியாலிட்டி அதெல்லாம். ஆவி இல்லைன்னா, நமக்கு தேவன் ஆவி அருளவில்லை என்று சொன்னால், நமக்குள் தேவ ஆவி அருளப்படவில்லை என்று சொன்னால், நாம் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால், அது ரட்சிப்பு என்ற அனுபவத்துக்குள்ள நம்ம வரவில்லை என்று சொன்னால், அது எப்படி இல்லாத இருக்கிறது போல அழைக்கலாம் சொல்லிடலாம். ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அதெல்லாம் அது எப்படியாதுங்க, அது எப்படிக்க முடியும்? சோ நிறைய விசுவாசிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா ரட்சிப்புனால என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அதிகபட்சம் என்னன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் இறந்தா பரலோகத்துக்கு போவோம், இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கே தவிர, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் வேறொரு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த மாற்றத்தின் விளைவு என்னன்னு சொன்னா, நமக்குள் தேவ ஆவி இன்னைக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன தைரியத்துல இயேசு கிறிஸ்து வந்து நான் அவங்களை மரித்தாலும் அவை உயிரோடு எழுப்பேன்னு எப்படி சொன்னாரு?
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ன தைரியத்துல சொன்னாரு? ஏன்னா ஆதாம் முதற்கொண்டு அந்த மாதிரி நடந்தது வந்து 2 பேர் தான். ஒன்னு எலியா, ஏனோக்கு தான் சாகாம போனவங்க. மரித்தவர்களே எலியா எலிசாவும் சில பேர் உயிரோடு எழுப்பினாலும், ஆனா அவர்கள் வந்து மரணத்தை காணாமலாம் போல. சோ அந்த அளவு தைரியமா இயேசு எப்படி சொல்ல முடியும்? என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். அது ஏன்னா ஒரு பீக் இல்லையா? அது வந்து ஒரு பயங்கரமான இம்பாசிபிலிட்டி ஹியூமன் டேர்ம்ஸ்ல. அதெல்லாம் அவர் என்ன தைரியத்துல சொன்னார்? என்ன தைரியத்துல சொன்னார்னா, ஆவி அருளப்படுகிறதுனால தான் சொன்னாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வசனம் சொல்லுகிறது, பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஜீவ தண்ணீரோட நதிகள்னா அவர் எதை கோட் பண்றாரு? எசேக்கியேல் 47 கோட் பண்ணிருக்காரு. அந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்படின்னா மரணம் இருக்கிறதுல அங்க ஜீவன் உண்டாகும். எதனால? ஆவியினால. சரியா? அத சொல்றாரு. அந்த நதின்னு சொல்லிட்டு இருக்காரு. யோசித்து பாருங்க, எதோட கனெக்ட் பண்ணிருக்காரு? அது வந்து எங்கதான் இருக்குன்ட்டாரு. ஏன்னா அவன் தேவாலயத்துல இருந்து வருதுன்னு சொன்னா, எசேக்கியேல் அவன் தரிசனத்துல பார்த்தான். அது வந்து இல்ல தேவாலயம் வருது, கரெக்ட் தான். ஏன்னா நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ள நான் என் ஆவியை வைக்க போகிறேன். அப்பனா உங்களுக்குள்ள தான் நதி வரும்ட்டாரு. உங்களோட ஆவியில இருந்து அந்த ஜீவத்தண்டு நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். சோ அப்படிப்பட்ட ரியாலிட்டி நமக்கு இருக்கிறது. நீங்க அதை அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை அனுபவித்திருக்கிறீர்களோ இல்லையோ, விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, பட் தட் இஸ் த ரியாலிட்டி. அது நமக்கு கொடுத்துட்டாரு ஏற்கனவே. உங்க பிரச்சனை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளமா ரியலா? எல்லாமே ரியல். ஆனா இது ரியல். எது ரியல்? உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கிறது. அப்ப இல்லாத இருக்கிறது போல ஏன் அழைக்கணும் அப்படின்னா, இந்த நதி வெளியே வந்தாதான் அங்க விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லையா? பொருளாதாரத்துல கஷ்டமா இருக்கா? கடன்ல இருக்கீங்களா? இல்ல சரீர சுகவீனத்துல இருக்கீங்களா? இதெல்லாம் மரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு இதுல மரணம் வேலை பார்த்துட்டு இருக்கு. குடும்பத்துல சமாதானமின்மையா? கணவர் வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்காரா? இல்ல மனைவி சரியில்லையா? பிள்ளைங்க சரியில்லையா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மரணத்தின் ஆதிக்கம் உங்கள் வாழ்க்கையின் பல பகுதியில் இருக்கிறது. ஓகே, ஜீவனற்ற நிலைமை இருக்கிறது, தேவனற்ற நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் இன்னொரு உண்மை என்னன்னா, உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொல்லிவிட்டார், என்னை விசுவாசிக்கிறோட இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசு சொல்லிவிட்டார். அப்ப அதுவும் உண்மை, இது உண்மை. டூ ரியாலிட்டிஸ், டியூவல் ரியாலிட்டிஸ். அப்ப எந்த ரியாலிட்டியோட நம்ம கனெக்ட் ஆகிறோம்ன்றதான் முக்கியம். இந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணா இது ரியாலிட்டி தான். ஆமா, உண்மையிலே இருக்கு. யார் இல்லைன்னா நீங்க ஈஸியா எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. நீங்க ரைட், எஸ் ஐ எம் ரியலி இன் ட்ரபிள், ஐ எம் ரியலி கோயிங் த்ரூ ட்ரபிள் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி, அது இருக்கு. ஆனால் நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, ஜீவ தண்ணீரோட நதிகள் இருக்கு அப்படின்ற அந்த பக்கம் போனீங்கன்னா அதுவும் ரியாலிட்டி, அதையும் ப்ரூவ் பண்ண முடியும். சோ இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல தான் அந்த நதி வெளியே வர ஆரம்பிக்குது. இல்லைன்னா நதி அடைப்பட்டே இருக்குது, டேம் கட்டின மாதிரி இருக்கு. சரி, சோ இது கொஞ்சம் பார்த்துட்டு டீடைல்ஸ் போலாம். சோ 10ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 5வது வாசிக்கிறேன் பாருங்க. மோசே நியாயப்பிரமாணத்தினாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்க வரப்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ இந்த 4-5-6 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை இறங்கி மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார்? அப்புறம் வந்து இன்னொன்னு போட்டு பாருங்க, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப குழப்பிக்கணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் ஜெபம் பண்றாங்கல்ல, என் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குங்க, கர்த்தர் மட்டும் இறங்கி வந்தாருன்னா இவ்வளவு நல்லா இருக்கும், கர்த்தரே நேரில் வந்தாருன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு? கர்த்தர் ஏன் என் பக்கம் வரவே மாட்டேங்கிறாரு? நான் பாதாளத்திற்கே இறங்கி வர மாட்டேங்கிறாரு. நான் வந்து பிரச்சனையில இருக்கிறேன், பாதாளத்திற்கே எனக்கு இறங்கி வந்து நேரில் வந்து நிறைய பேர் வந்து இப்ப நேரடியாக அதை சொல்றது இல்ல. ஆனா இருதயத்திலேயே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, ஆண்டவர் என் சிச்சுவேஷன்ல இறங்கியே வரல. இது பவுல் சொல்றாரு, மோசே வந்து அப்பவே சொன்னானா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க,
ஏன்னா அவங்க அப்படி நிறைய பேசுனாங்க. கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டார், எங்களே இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு, எங்களே வனாந்தரத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு நிறைய பேசுறாங்க. மோசே அப்பயே சொன்னாரா, இதெல்லாம் பேசாதீங்க, ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் இருக்க வசனம் தான், அப்படிலாம் சொல்லாத சொல்லிட்டு, அந்த வார்த்தை உனக்கு சமீபம் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு மோசே, இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, டே நீ வந்து ஆண்டவர் எங்க இருக்காருன்னு கேட்காத, அவர் எப்படி நான் போய் பாக்குறது, நான் பாதாளத்துக்கா இறங்க முடியும், நான் என்ன பரலோகத்துக்கா போக முடியும், அவர் தானே இறங்கி வரணும், அவரை நான் எங்க போய் பாக்குறது, நான் தனியா இருக்கு, நீ இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன்னு கொடுத்தாராம் மோசே, நியாயப்பிரமாண வார்த்தை. ஆனா பவுலுக்கு என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவங்க நீதி உண்டாகும்படி இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். 4வது வசனம். அதாவது என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருப்பா உண்மைதான், அந்த நாட்கள தேவனுடைய வார்த்தையா அதுதான் இருந்தது. ஏன்னா யோசுவா கூட சொல்றாருல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்படிதான் இருந்தது. ஆனால் இப்ப என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நியாயப்பிரமாண வார்த்தை இல்லை, விசுவாசத்தின் வார்த்தை என்று சொல்கிறாரு. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. சரியா? சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அது என்னவெனில், நீ இருதயத்திலே எதை விசுவாசிக்க வேண்டும், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்து, அடுத்து அதை வாயினால் அறிக்கை செய்யும் போது நீ ரட்சிக்கப்படுவாய். சோ அது இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது, அதுதானே பேசிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டதை எப்படி ரட்சிக்கப்பட்டோமா, நீங்க என்ன சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்க இந்த ரட்சிப்புக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து போய் பாவத்தெல்லாம் அறிக்கிட்டேன், இதெல்லாம் நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லையா, நம்ம ரட்சிக்கப்பட்டதே வேற மாதிரியா, நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க மனசாட்சி வந்து நம்ம குற்றவாளியா தீர்த்திருக்கோம் கண்டிப்பா. ஆகவே அதை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஆண்டவரே நான் இந்த பாவமெல்லாம் செஞ்சேன், நான் இந்த பாவி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது சொன்னாதான் அது அக்செப்ட் பண்ணிக்குது. ஆண்டவர் அக்செப்ட் பண்றதுக்காக பாவ அறிக்கை இல்ல, நம்ம மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குது. புரியுதா? நமக்கு ரட்சிப்பு வந்து நம்ம நீங்க நல்லா அறிக்கை பண்ணனால ரட்சிக்கப்படல, பாவ அறிக்கை பண்ணாலும் ரட்சிக்கப்படல. அதாவது பாவத்தை குறித்த ஒரு மனம் திரும்புதல் அவசியம். அதாவது இனிமேட்டு நான் அந்த பாவத்தை தொடர மாட்டேன், பாவ வழியில தொடர மாட்டேன்றது அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அப்படியே பேடா ஃபீல் பண்ணனால ரட்சிப்பு ஏற்படல. அது ஒருவேளை உங்களை ரட்சிக்கப்படுற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாமே தவிர, அதனால நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்தீர்கள், ஆகவே ரட்சிக்கப்பட்டீர்கள். உண்மைதானே? ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்காரு, நீங்க நம்புறீங்க இப்ப அவர் மரித்தார், அது உண்மை. சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. அப்ப அவர் இன்னைக்கு இருக்கிறாருன்னா உயிரோடு எழுந்திருக்கணும் இல்லையா? உயிரோடு எழுந்திருந்தா தானே அவரை நீங்க விசுவாசிக்க முடியும். சோ அதனாலதான் ரட்சிக்கப்பட்டீங்களா. அவரின் அதர் வேர்ட்ஸ் மாத்தி சொல்லணும்னா, மெய்யான ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இயேசுவே நீர் ஜீவனோடு இருக்கிறீர், நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இருக்கிறீர், நீர் அப்படி இருக்கிறபடியால், அது மட்டும் இல்ல, நீர் என்னோடு இருக்கிறீர், அப்படி இருக்கிறபடியால் என் நம்பிக்கையை உண்மையில் வைக்கிறேன், என்னுடைய முழு நம்பிக்கையை நான் உண்மையில் வைக்கிறேன் என்பதுதான் உங்களை ரட்சிப்பு கொண்டு வந்துச்சா. அதாவது வேற ஒரு விதத்தை சொன்னா, இயேசுவே என் தஞ்சம், இயேசுவே என் அடைக்கலம், இயேசுவே என் நம்பிக்கை, இயேசுவே என் ஆதாரம், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வழி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க பாத்தீங்களா, இவரை நம்புவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஏன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டது. நீங்க வந்து இயேசுவை நம்புறீங்கனாலே எதனால நம்புறீங்க? அவர் உயிரோடு இருக்காருனால நம்புறீங்க. செத்தவங்களை யாரும் நம்புவாங்களா? அவர் மரித்தது உண்மை, ஆனால் அவர் மரித்தது அந்த இடத்துல இல்ல, அவர் கல்லறையிலிருந்து எழுப்பினார், அவர் உயிரோடு இருக்கிறாரே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்பனா நீங்க ரட்சிப்பின் அந்த ப்ராசஸ் துவங்கும் போது அவரே அடைக்கலம், நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் அப்படின்னு நம்ம வந்தோம் பாத்தீங்களா, அதுக்குதான் திரும்ப போகணும்னு சொல்றாரு, அதுலயே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைப்பது. உலகத்தை பொறுத்தவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சியான திமுகவுடைய ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு அரசியல்வாதி ஒருத்தர், அவர்கிட்ட வந்து ஒரு இன்னொருத்தர் கேட்டாரு, நீங்க வந்து எங்க மத பண்டிகை மட்டும் தான் நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறது இல்ல, ஆனா நீங்க வந்து கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைக்கு மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா வந்து நாங்களாம் வந்து கடவுள் நாங்க நம்பல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கிறிஸ்தவர்கள் பண்டிகை, இஸ்லாமியர் பண்டிகை எல்லாம் நீங்க சொல்றீங்க, இது பண்றீங்க, ஆனா வந்து எங்க பண்டிகை மட்டும் நீங்க இது பண்றது இல்ல, விஷ் பண்றதுலாம் இல்ல, வாழ்த்து தெரிவிக்கிறது இல்ல அப்படிலாம். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து நாங்க வாழ்த்து தெரிவிப்போம், ஆனா நாங்க ஈஸ்டருக்கு தெரிவிக்க மாட்டோம். அவர் தனிப்பட்ட இதை சொன்னாரு, அவங்க கட்சி அப்படி இருக்கான்னு தெரியாது, ஈஸ்டருக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் சொன்னாரு. ஏன் அப்படி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, கிறிஸ்து பிறந்தார் என்பது சரித்திர உண்மை, அது வந்து யாருமே மறுக்க முடியாது, அது இருக்கு, ரெக்கார்டு வேர்ல்ட் ஹிஸ்டரியில இருக்கு. ஆனா அவருடைய உயிர் தெழுதல் சரித்திர உண்மை கிடையாது, அது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை.
சோ நாங்கள் நம்பிக்கைக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம், சரித்திர ஈவெண்ட்ஸுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தை பொறுத்தவரை அதாவது அந்த 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 உலக ஞானம் சொல்றோம்ல, அதாவது நேச்சுரல் ஐம்புலன்கள் வருகிற அறிவை பொறுத்தவரை இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் இல்லாத ஒன்றாக பார்க்கிறார்கள். நான் நிறைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இயேசு ஒரு கம்யூனிஸ்ட் போராளினே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து போராடினாரு, அவரை வந்து அதிகார வர்க்கமும் என்னது வியாபார வர்க்கமும் சேர்ந்து அவரை அழித்து, மத வர்க்கம் இதெல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அழித்து ஒரு போராளியை கொன்று விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் காணக்கூடியதெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஹிஸ்டாரிக் எவிடன்ஸோட ரெக்கார்டட் ஹிஸ்டரியில இயேசுடைய பிறப்பு இருக்குது, அவர் வாழ்ந்தது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால அவங்க அதை ஏத்துக்க ரெடி. ஆனா அவர் உயிர்த்தெழுதல் அந்த மாதிரி ரெக்கார்டு இல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார். சோ இங்கேதான் நம் உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் வருது. ஏன்னா நாம் ஆவியை பெற்றவர்கள், நாம் காணக்கூடாததை காண்கிறவர்கள். இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிப்பவர்கள். அதாவது நமக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக நான் சொல்றேன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாருமே, அதாவது பை டிஃபால்ட்டே வந்து நீங்கள் இல்லாதவைகளை விசுவாசிக்கிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அங்கேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கி இருக்கிறது சொல்லுகிறேன். நீங்க இன்னைக்கு சொல்லலாம்ல, நான் வந்து என்னால இதெல்லாம் எப்படி பிரதர் என்னால பெர்சீவ் பண்ண முடியும், இப்போ வந்து என்கிட்ட பணமே இல்லை, பணம் வரும் நான் எப்படி கத்த முடியும், எப்படி யூகிக்க முடியும், எப்படி எனக்கு வந்து இந்த விடுதலை வரும் நான் நம்ப முடியும், எப்படி எனக்கு வந்து இந்த வியாதியோ இந்த பலவீனமோ மாறும் நான் எப்படி, ஏன்னா என் கண் கூட தெரியலையே அப்படின்னா, உங்கள் விசுவாசம் துவங்கினதே காணக்கூடாதுல துவங்கினது. இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசித்தீர்கள், ஆகவேதான் ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தீர்கள். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த திறன் இருக்கிறது, இல்லாதவள் இருக்கிறது போல அழைக்கிற திறன் இருக்கிறது, 100% இருக்குது. பக்கத்துல இருந்தா கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை மருத்துவர்ல இருந்து எழுப்பி நான் விசுவாசிக்கிறபடியால் எனக்குள்ளே இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற திறன் இருக்கிறது. ஐ ஹாவ் தட் எபிலிட்டி. ஏதோ உங்களுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான், ஐயோ உனக்குலாம் அந்த அளவு விசுவாசம் இல்லப்பா, உனக்குலாம் அது முடியாதுப்பா. ஆனா அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு. அதுதான் சொல்றாரு, இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். ரெண்டு விஷயம் சொல்றாரு. இருதயத்திலே நீதி உண்டாக என்ன விசுவாசிக்கப்படும், இயேசுவை தேவன் மருத்துவ எழுப்பினார் என்பது விசுவாசிக்கப்படுகிறது. அடுத்து வாயினால அந்த அறிக்கை வருகிறது. அப்பதான் அந்த விசுவாசம் வந்து ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஓகே, அப்ப 3 பார்ட்ஸ் இருக்கு. இதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்னு இருதயம், ஒன்னு ஆவி, அடுத்து உங்களுடைய வாய். ஓகே, 3 வருது. இருதயம், ஆவி, அப்புறம் உங்க வாய், 3 இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு வந்து விசுவாசமே இல்லை, அதாவது விசுவாசமே இல்லைன்னா இதை யோசிச்சாலே நெகட்டிவா தான் வருது எனக்கு மைண்ட்ல. என்னால அது இதெல்லாம் எப்படி நடக்கும்னு இல்லை. சில பேர் அடுத்த ஸ்டேஜே போயிடுறாங்க, அதாவது நடக்காது, அதை பத்தி யோசிச்சா ஒரு மாதிரி தலைவலிக்குது, அதனால அது மூட்டை கட்டி ஓரமா வச்சிடுறாங்க. ஆண்டவரே நடந்தா நடக்கட்டும், நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யுங்க, எப்ப நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஓரமா எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களால அதை இது பண்ண முடியல, அதை பத்தி யோசிச்சா தலைவலி வர்ற மாதிரி ஆயிருது. ஐயோ இது எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அததான் என்ன சொல்றாங்க, எனக்கு விசுவாசம் இல்லைன்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் யாரா ஊழியர் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல யாரா தீர்க்கதரிசியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பிரதர் என்னால அது விசுவாசிக்க முடியல, என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, நினைச்சு நடக்கும் 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 நினைச்சு 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 வந்து நிறைய பேர் ஏமாந்து போனதான் மிச்சம். சோ என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா சொல்றாங்களா? உண்மைதான் சொல்றாங்க. அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா இருதயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இருதயத்திலே விசுவாசம் வரக்கூடியது, ஆனா இருதயத்திலே விசுவாசம் உருவாகிறது இல்ல, அது வேற இடத்துல உருவாகுது. அது எங்க உருவாகுதுன்னா அது ஆவியில இருக்குது. ஆவியில எங்க எப்படி உருவாகுது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு இருக்கிறார், அவர் துவக்குகிறார் விசுவாசத்தை. அவர் தான் நம்முடைய வார்த்தையை பேசி விசுவாசத்தை உங்களுக்குள் துவக்குகிறார். அப்ப இருதயத்தை விசுவாசம் இல்லாம இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனா ஆவி இன்னொன்று இருக்குல்ல, அதை மறந்துடக்கூடாது இல்ல. ஆவியிலே விசுவாசம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஆவியில விசுவாசம் இருக்குது. இப்ப இந்த ஆவியில இருக்கிற விசுவாசத்தை எப்படி நம்ம இருதயத்துக்கு கொண்டு வரதுன்னா, அதுக்குதான் வாய் யூஸ் ஆகுது. அதாவது எடுத்தோடனே நீங்கள் இல்லாதவள் இருக்கிறத அழைச்ச உடனே அது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா ஏற்கனவே ஆவியில இருந்து விசுவாசம் இருதயத்துக்கு போயிருக்கணும். அது எப்படி போகும்னா, நீங்க வாயில சொல்லதான் போகும்.
கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிடும் போதுதான் போகும். அதாவது இதை ஒரு வேலையா எடுத்து பண்ணும் போதுதான் போகும். நமக்கு வந்து என்ன பிசாசு வந்து உங்களை மிரட்டுறானா, உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு விசுவாசமும் இல்ல சொல்லுவான். விசுவாசமும் இல்ல, கையிலயும் ஒண்ணும் இல்ல, விசுவாசமும் இல்ல, இப்படிதான் சொல்லு மிரட்டுவான். விசுவாசிகளை மிரட்டுறான். அது பயமுறுத்துறான். அது ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவான். என்ன டார்ச்சர் பண்ணுவான்னா, அது அஃப்ளிக்டிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கு பாருங்க. இது இந்த ஆவிகளோட வேலை என்னன்னா, உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு கார்னர் பண்ணி, சில பேர் அதை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அதான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சில பேர் உங்களை கார்னர் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய், உனக்கு வந்து கையிலயும் ஒண்ணும் இல்ல, உன் இருதயத்தையும் விசுவாசம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி டெரரைஸ் பண்றது, பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது. டார்மெண்டிங் ஸ்பிரிட்ஸ், அதுங்க வேலை இதுதான். திரும்ப திரும்ப அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ம்? அப்படி ஒரு வேளை வந்துட்டு இருந்தா பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே என் இருதயத்துல விசுவாசம் இல்லாம இருக்கலாம், என்னால அதை யோசிச்சு பார்க்க முடியல, நம்பவே முடியல. கரெக்ட், யூ ரைட். ஆனா தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் மீ. ஐ எம் நாட் யூ. உனக்கு அவ்வளவுதான், உன் இருதயத்துல விசுவாசம் இல்ல, அதோட உன் கதை முடிஞ்சிச்சு. அதான் உன்னை தூக்கி போட போறாரு. அக்னியும் கந்தகம் ஏறல கடல்ல தூக்கி உன்னை எரிய போறாரு. உனக்கு நீ அவ்வளவுதான், நீ நாசமா போனவன் தான். உனக்கு ஒன்றும், உனக்கு விமர்சனமே கிடையாது, மீட்பே கிடையாது உனக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு கர்த்தர் ஒரு வாயை கொடுத்திருக்கிறார். என் வாயாலேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்னு சொல்லுங்க பிசாசு. விசுவாசம் இல்ல, ஓகே. எனக்கு என்ன கையிலயும் ஒண்ணும் இல்ல, ஓகே. ஆனால் எனக்கு ஆவி இருக்கிறது, எனக்கு ஒரு வாய் இருக்கிறது. இவைகளால் நான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பேன், அழைக்க முடியும். என்னன்னாலும் உங்களை பயமுறுத்துட்டோம். உங்க வாய் இருக்க வரைக்கும் பிசாசால உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆவி ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வாய் இருக்கா, அதை பயன்படுத்தினால் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க பேச பேசதான் இருதயத்தை விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பேச பேச. ஏன்னா நீங்க அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதே மெத்தட் தான், எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அப்படிதான் வந்தீங்க. நாங்கெல்லாம் பாக்குறதா பேசுவோம். அப்பனா இயேசு உங்கள்கிட்ட நேரில் வந்து உங்க வீட்டுல காப்பி குடிச்சாரா? இல்ல உங்களுக்கு இட்லி இட்லி சாப்பிட்டாரா உங்க வீட்டுல வந்து? அவர்கிட்ட போய் எவ்வளவு நேரம் பேசுனீங்க? பேசி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? இதெல்லாம் நடந்துச்சா? இல்ல இல்ல. அவர் நேரில் வரல, நேர்ல பார்க்கல அவரை. நீங்க ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்? இருதயத்திலே விசுவாசிகள். எப்படின்னா உங்க வாயினால அறிக்கை பண்ணீங்க. உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ எங்கேயோ மீட்டிங் போனீங்க, ஏதோ இடத்துக்கு போனீங்க, யாரோ சொன்னாங்க இயேசுவே உண்மை நான் ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இருக்கிறீர், நீர் மரித்து மண்ணோடு மண்ணாகவில்லை, நீர் உயிரோடு எழும்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு ஒரு பாஸா நீங்க தான் இருக்க முடியும், ஒரு தலைவரா நீங்க தான் இருக்க முடியும், எனக்கு ஒரு சோர்ஸா நீங்க தான் இருக்க முடியும், உங்களை தவிர யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சொன்னதுனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஓ, வாய் இருக்குது. ஐயோ பிசாஸ் கொல்ல பாக்குறான், ட்ரை பண்ணட்டும். வாய் இருக்குது, ஆவி இருக்குது, பேச ஆரம்பிங்க. பட் அட் சம் பாயிண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். நான் பிசாசு நன்கு இது அறிந்தனாலதான் நம்ம நிறைய பேரை நெகட்டிவா பேச வைக்கிறான், இல்லைன்னா வாயை மூட வச்சிடறான். அப்படியே பயந்துடுறாங்க. சூழ்நிலையில பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அப்படியே வந்து அப்படி நிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருந்து வச்சிருக்கா. ஆனா கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது வாயினால்தான். இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசம் வருது. ஆனா வாயில வந்த பிறகு இருதயத்துக்கு போகுது சில காரியங்கள். சிலதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு, நீங்க ஒரு ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கலாம், நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்களை என்கவுண்டர் பண்ணிடுவேன் பார்த்து. அதனால அப்படி பண்ண தேவையில்லை. உங்கள் வாயினால் என்கவுண்டர்ஸை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட திறனை தேவன் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்குள் தேவ ஆவி இருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு வாய்க்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுடைய வாய் வந்து ஆவியோடு தொடர்பில் இருக்குது, ஆவியோடு கனெக்டடா இருக்கு. ஆவியில் அதாவது அந்த கனெக்ஷன் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாம். அதை ஒண்ணு இருதயத்தோட கனெக்ட் பண்ணி இருதயத்திலே உணர்வதையும், இருதயத்திலே நம்முடைய நிஜங்கள், நமக்கு விசுவாசமே இல்லை, நான் பலவீனமா இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா அந்த வயரை கழட்டி அப்படியே அவங்க ஆவியில மாட்டி விட்டுட்டு, ஆவியில இருந்து நீங்கள் தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்களை பேச ஆரம்பிக்கலாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பிக்கலாம், தைரியமா பேச ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போதுதான் இல்லாததை அழைக்கவே முடியும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா இல்லாததை அழைக்க முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம் வேகமா. பைபிள் நடந்த ஒரு சம்பவம், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆவியோட அதிகமாக தேவ ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது. அதனால நம்மளால செய்ய முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26 வசனங்கள் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு,
ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் அப்படின்னா ஐயா காப்பாத்து ராஜா அப்படின்ற. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா? அதாவது இதோட கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, சமாரியாவை சீரிய ராணுவம் சுத்திருச்சு. சரியான பஞ்சம். ஏன்னா உள்ள ஒரு தானியமும் வரல. ஓகே, பயங்கர பஞ்சமா இருக்கு. பயங்கர பஞ்சம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாம் உட்காந்துருக்காங்க. எந்த அளவுனா நீங்க படிச்சு பார்த்தா கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. சொந்த பிள்ளைகளே அவளை சமைத்து சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட பஞ்சம், எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இப்ப சாப்பாடுக்கு வழி இல்ல. அதனால ராஜாவை கூப்பிடுது, கேக்குது, ஐயா ராஜாவே சாப்பாடு வேணும். அததான் ரட்சியும் சொல்லுது அந்த அம்மா. சாப்பாடு இல்ல, நாங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. அதுக்கு அவர் கேக்குற, ராஜா கேக்குறாரு, அம்மா எங்க இருந்துமா நான் உனக்கு கொடுப்பேன்? களஞ்சியத்துல இருந்து கொடுக்குவா, ஆலையில இருந்து கொடுக்குவா? அவன் சொல்றான், நான் வந்து ராஜாவா இருந்தாலும் இருந்தா நான் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். களஞ்சியத்துல ஒண்ணு இல்லைன்னா சேர்த்து வச்சதும் இல்லாம போச்சு. ஆலையில இருந்தும் இல்லைன்னா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அவன் சொல்ற ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. அவன் சொல்றான், ரெண்டுமே டவுனுங்க. என்கிட்ட இருக்க சேவிங்ஸும் அவுட். அப்புறம் ஆலையிலே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரெஷ் இன்கமும் இல்லைன்றான். ஆலைனா என்ன? அங்கதான் வந்து தானியங்களை போரடித்து தானியங்களை பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஏமா அறுவடை பண்ண முடியல, ஏன்னா வெளியே போக முடியல. சத்துரு சுத்திட்டான், அறுவடையே காலி பண்ணிட்டான். அறுவடை இல்ல. அறுவடை இருந்தாதான் ஆலைக்கு பொருட்கள்லாம் வரும், தானியங்கள்லாம் வரும். அங்கேயும் ஒண்ணும் இல்ல. அதாவது இன்கமும் இல்ல, சேவிங்ஸும் இல்ல. அப்படி இருக்கும். சேவிங்ஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு, இன்கமும் இல்ல. திஸ் இஸ் த ஸ்டேட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன். ராஜா இருக்கிறான். அப்ப மக்கள் எந்த நிலையில இருப்பாங்க பாருங்க. இப்படிப்பட்ட கொடிய பஞ்சம். அப்புறம் அந்த ராஜா அந்த சம்பவத்தை கேட்டுட்டு தன் ட்ரெஸ் சட்டையை கிழிச்சுக்கிறான், வஸ்திரத்தை கிழிச்சா உள்ள ரெட்டு உடுத்து கொண்டு இருக்கிறான். ரெட்டுனா அந்த அவங்க வந்து துக்கம் கொண்டாடும் போது போடுறது. அவன் சொல்றான், நானே ஒண்ணும் இல்லம்மா அப்படின்றான். பாக்கெட்லாம் எடுத்து காட்டுறான், ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு, என்கிட்டே ஒண்ணும் இல்லை, நான் எப்படி உன்னை ரட்சிப்பேன்? இப்படிப்பட்ட சூழ்நிலை. சரியா? அப்ப இருதயம் எந்த லெவல்ல இருக்கும் பாருங்க. இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா? இருதயம் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுமா? இல்ல, இருதயத்துல யாருக்குமே விசுவாசம் இல்லை. ராஜா அழுகுறான். ராஜா அழுகுறான்னா அந்த தேசம் எந்த இடத்துக்கு போயிருச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் அழுவாங்க, அது வேற விஷயம். அது பாரு இல்ல, ராஜா அழுகுறான்னா அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியல, அழுகுறான். ராஜாவா இருந்து இப்படி ஒரு ஒன்னா உனக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறேனமா, இப்படி நாசமா போச்சே நாடுன்னு அழுதுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் வருகிறான். அவன் தான் எலிசா. 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சோ சிச்சுவேஷன் வந்து மோசமா இருக்கு. ஆனா எலிசா வந்து என்ன பேசுறான்? ஒண்ணுமே இல்ல. ராஜா சொல்றான், ஆலையிலே இல்ல, எங்க இருந்து கொடுப்பேன்றான். ராஜா சொல்றான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாங்க? நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல்லே ஒரு மரக்கால் வார் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இதை சுருக்கமா சொல்லணும்னா, அடிமட்ட ரேட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்களில் சில நேரம் ஆகும், இந்தியாவில் அப்படி ஆகும், மற்ற நாடுகள் தெரியல. திடீர்னு தக்காளி 100 ரூபாய்க்கு போயிடும், 200 ரூபாய்க்கு போகும். திடீர்னு பார்த்தா 2 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா எனக்கு இன்ன வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியல. சில பேர் ஏதோ பதுக்குறாங்கலாம் சொல்றாங்க, என்னவோ சம்திங். யோசித்து பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு கிலோ தக்காளி 2000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபாய்க்கு வித்து நான் பார்த்ததில்ல. ஒரு வேலை அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் அங்க. 2000 ரூபாய் கொடுத்தாலும் தக்காளி கொடுக்க ஆள் இல்லை. அதுதான் அங்க நிலவரம். அப்படி இருக்கு. இந்த எலிசா சொல்றான், நாளைக்கு 2 ரூபாய்க்கு விற்கின்றான். யாரா நம்புவாங்களா? நம்ப முடியாது. நம்ப முடியல. அந்த பக்கத்துல இருக்க கூட இருக்க என்ன சொல்றான்? ஐயா, ஆண்டவர் வானத்துல ஜன்னலுக்கு போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு, நான் கொடுக்கறதே கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி கூரையை பிச்சுட்டு கொடுத்தாலும் இதெல்லாம் நடக்காதுன்றான். ஏன்னா அவன் இருதயத்துல இருக்கிறத சொல்றான். அதான் அவனோட ரியாலிட்டி. ஆனால் எலிசா ஏன் எப்படி சொல்ல முடிஞ்சது? எலிசா ஏன் என்னத்த பேசுறான்? எலிசா எப்படி இப்படி பேசுறான்? எலிசாவின் இருதயமும் வந்து, எலிசாவோட வாய் வந்து இருதயத்தோட கனெக்டடா இருந்தா என்ன பேசியிருப்பான்னு தெரியாது. ஆனா எலிசா வேற ஒரு இடத்துல இருக்கான். எந்த இடத்துல இருக்கான்னா, அது எலிசா வந்து அப்படி கூட இல்லை. எலிசா எந்த இடத்துல இருக்கான்னா, அவன் ஆவியினாலே ஏற்கனவே இருதயத்தை கண்டிஷன் பண்ணிட்டான், இருதயத்தை மாற்றி விட்டான். அவன் இருதயம் விசுவாச இருதயமா மாறிடுச்சு. புரியுதா? சோ விசுவாச இருதயமாய் மாறினபடியால் அவன் சொன்ன உடனே அப்படியே ஆயிட்டு, அப்படியே நடக்குது. அடுத்த நாள் அது மட்டும் நடக்கல. இந்த எதிர்த்து பேசுறானே ஒருத்தன், ஜன்னலுக்கு உண்டாக்குனாலும் வராதுன்னு, செத்துருவ நாளைக்கு, அதே மாதிரி அவன் செத்துட்டான். ஏன்னா அவன் வாயின் வார்த்தையின் அப்படியே ஆனது.
மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போனா ஆகுன மாதிரி அப்படி ஆச்சு. ஏன் ஆச்சுன்னா இருதயம் விசுவாசனால் நிரம்பின விசுவாச இருதயமா இருந்தது. ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயினால பேசி பேசி தான் கொண்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சில இடங்கள்ல என்கவுண்டர் நடக்கலாம். தேவன் உங்களை சந்தித்து உங்கள் இருதயத்தை அப்படியே டப்புன்னு அவர் மாத்தலாம். அது அது இருதயம்னா அது எல்லா ஃபுல் இருதயம்லாம் அப்படி மாறாது. ஒரு சில இடங்கள்ல அப்படி மாறும் உங்க இருதயத்துல. சில பகுதிகளுக்கு உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்கலாம். ஆனா தேவனே அந்த மெத்தட அவர் விரும்பல. ஏன்னா ஆதியாம் 1 ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தபோது அவர் எப்படி பேசி 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 சரி பண்ணாரோ அதே மாதிரிதான் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அந்த மெத்தட் தான் அவர் வச்சிருக்கிறார். அவர் கிரெடிட் எடுக்க விரும்பல. அவர் என்ன சொல்ல விரும்புறான்னா, நான் வந்து சந்திச்சேன் அதனால நீ ஆயிட்ட அப்படின்னு நினைச்சுக்கோ. இல்ல இல்ல இல்ல, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இயேசு அப்படி சொன்னா தெரியுமா? அந்த லேடி வந்துச்சு, மக வந்து சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது, உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கிடது போட்டாரு. அதுதான் விரும்புறாரு. நூற்றுக்கு அதிபதியும் அவன் வார்த்தையின்படி அவனுக்கு ஆனது. அவன் சொன்னா, ஆண்டவரே நீ வீட்டுக்குலாம் வர வேணாம், நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஓகே, ஐ அக்ரி வித் யூ, கோ ஆஸ் பெர் யுவர் வேர்ட். உன் வார்த்தையின்படி உனக்கு இருக்கட்டும், நீ என்ன விருப்பணியோ அப்படியே உனக்கு விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடுவது, உன் வார்த்தையின்படி ஆக்கிடுவது. எவ்வளவு சொல்றாரு அப்படி. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சத்தில் இருக்கீங்களா? ஐ திங்க் தேர் ஆர் பீப்புள் இங்க இருக்கீங்கன்னு நம்புறேன், நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்போ. சோ நீங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? மகா பஞ்சம் இருக்கிறதா? சாக போற லெவல்ல இருக்கீங்களா? அந்த எல்லாம் எலியாட்டமா சொல்லிச்சு, கொஞ்சோண்டு வச்சிருக்கோம் சாப்பிட்டு சாக போறோம்னு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கீங்களா? சாக போறோம் உங்க பொருளாதார சாக சொல்லுறேன். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கீங்களா? ஓகே, கர்த்தர் உங்களுக்கு வாயை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நினைவு கூறுங்கள். முன்னாட்கள சொன்னதை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களோட பேசுனதை நினைவு கூறுங்க. எல்லாம் கேளுங்க, எல்லா ஆண்டுட்டு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு புதுசா ஒரு வார்த்தை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கொடுப்பார். வார்த்தையை பேச ஆரம்பியுங்கள். ஜி பிசாசு உடனே சொல்லுவான், பேசுனா நடந்துருமா? அவன்கிட்ட சொல்லணும், இந்த பாரு வாயை மூடிட்டு போ. நான் வந்து முதல்ல சூழ்நிலையை பார்த்து பேசுறோம், நான் என் இருதயத்தை பார்த்து பேசிட்டு இருக்கேன். என் இருதயத்திலே பயம் இருக்கிறது, என் இருதயத்திலே கவலை இருக்கிறது, என் இருதய அங்கலாய்ப்பு இருக்கிறது. என் இருதயத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், நோ, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் மேல் நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். இல்லைன்னா மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு ஏதாகிலும் செய்வார், என்னதான் அவர் பண்ணுவாரு. இப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சினா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு லாங் டேர்ம் பண்ணுவாரு. நான் இப்படியே எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பஞ்சத்துல இருந்துட்டு ஐயோ என்ன பண்ண போறோம், பஞ்சத்துல என்ன பண்ண போறோம், பஞ்சத்துல இருந்து எப்படி வெளியே வருவோம், இப்படி யோசிச்சுட்டே இருப்பது என்னுடைய வாழ்க்கை அல்ல. வனாந்தரத்துல கொன்று போடும்படி கர்த்தர் என்னை கொண்டு வரவில்லை. உங்க இருதயத்தை பார்த்து பேசணும். கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற நாளமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அதுதான் என்னோட அழைப்பு, அதான் என்னோட காலிங். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாத கர்த்தரை அழைத்திருக்கிறார். அதுதான் என் அழைப்பு, அதான் அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன். ஆகவே இருதயமே வெயிட் பண்ணு, விசுவாசத்தோடு இருக்கு. கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தான் கூட்டிட்டு வர, அங்கதான் நான் போறேன். இதை நம்ம எப்படி சொல்றோம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து வாயால சொல்ல ஆரம்பிக்கிறோம். நீங்க சொல்லும் போது உங்க இருதயம் உடனே ஜம்ப் பண்ணணும்னு நான் சொல்லல, பண்ணாம இருக்கலாம். ஒருவேளை சில ஏரியாஸ்ல ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்களா, ரொம்ப தோல்விகள் சந்தித்து இருக்கிறீங்களா, ரொம்ப அதை யோசித்தாலே உங்களுக்கு கவலையும் பயம் வருதா, ஒரு மாதிரி இருதயம் அப்படியே ஒரு மாதிரி டிராக் ஆகுற மாதிரி ஆகுதா, ஆகலாம், ஆகலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த ஸ்பிரிட் அந்த மவுத் காம்பினேஷனை பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த கூட்டணியை பயன்படுத்துங்கள். உங்கள் ஆவி மற்றும் உங்கள் வாய், இந்த கூட்டணியை பயன்படுத்த ஆரம்பிங்க. நீங்க கத்துற வார்த்தை கொஞ்சம் வாயில பேச பேச பேச, வாசிங்க பேசுங்க, வாசிங்க பேசுங்க. இதை பண்ண 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 உங்கள் ஆவி ஒரு பலன் அடைய ஆரம்பிக்கும். அதாவது உங்க ஆவி வந்து தூங்குது, நிறைய பேருக்கு ஆவி படுத்து. ஏன்னா யாரும் அதை மதிக்கிறதே இல்லை, இருதயத்தை தான் மதிக்கிறது. இருதயம் என்ன சொல்லுதோ அதையே சொல்லிட்டு இருக்காது எப்ப பார்த்தாலும். என்ன பிரதர் பண்றது, ரொம்ப மோசமா இருக்கு, நினைச்சாலே அழுகையா வருது. இதெல்லாம் இருதயத்தோட சம்பந்தப்பட்டது. உங்கள் ஆவியை நினைச்சு பார்த்தா அழுக வராது. ஆவிலாம் அழாது, அது எதுக்கு அழுது? தேவன் அழுதுட்டு இருப்பாரு அவங்க பிரச்சனை பார்த்தா. ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஆண்டவர், ஏப்பா கேப்ரியல் மைக்கேல் வாங்கப்பா, என்னப்பா பண்ண போறோம், நமக்கு இப்படிப்பட்டது நமக்கும் தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இவங்க மாட்டுவாங்கன்னு, இப்ப நம்ம எப்படி உங்களை காப்பாற்ற போறோம், இப்படி அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசுகிறார்? அவர் என்ன பேசுறாருன்னு, உங்க சூழ்நிலை என்ன பேசுறாரு உங்களுக்கு தெரியணுமா? ஆதியாகமம் 1 எடுத்து படிங்க, உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1 எப்படி இருந்துச்சு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்ப வந்து நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம் எல்லாரும், இந்த இருளை பற்றி நாம் பேசுவோம். இருள் இருந்தால் என்ன ஆகும், இருள் எவ்வளவு மோசமானது, இப்படியா பேசிட்டு இருந்தாரு.
இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, நம்ம இருதயத்தை உட்காந்து தோண்டுங்க, தோண்டி எடுங்க, இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுங்க. 3 வயசுல என்னாச்சு, 4 வயசுல என்னாச்சு, 7 வயசுல அது ஒரு அபியூஸ்குள்ள போனேன், 8 வயசுல எங்க அப்பா மீன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாரு, 10 வயசுல எங்க டீச்சர் என்னைய கிள்ளிட்டாங்க. இப்படி பல ஹர்ட்ஸ் இருக்கு, பல wounds இருக்கு. இதெல்லாம் தோண்டுங்கள், இதையெல்லாம் வெளியே எடுங்கள், எடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உருப்படுவீர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்படிலாம் ஆண்டவர் பேசல. இந்த இருள் எவ்வளவு இருக்குப்பா, கொஞ்சம் அளந்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரா? ஒழுங்கின்மையா இருக்கு. அப்படியா? அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து வா மைக்கேல், அதை பத்தி போய் எடுத்துட்டு வா, டீட்டெயிலா எடுத்துட்டு வா, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? இருள் இருக்கா, வெளிச்சம் உண்டா கடவுது. அப்புறம் அவர், நான் முதல் மீட்டிங்ல சொன்ன பாருங்க, பிடிக்காத பேசல, பிடிச்சத பேசினார். அவருக்கு இருள் பிடிக்கல, அவருக்கு ஒழுங்கின்மை பிடிக்கல, வெறுமை பிடிக்கல. எதை பத்தி பேசினாரு? பிடிச்சது பத்தி பேசினார். சரி, ஆண்ட்ரூ மேக் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவரோட திடீர்னு அவரோட மூத்த பையன் ஃபோன் பண்ணி சொல்றான்னா, 2வது பையன் இறந்து போயிட்டான். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சொன்னது ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் சொன்னாரு, ஐ டென்ட் லைக் தட் அப்படின்னாரு. ஐ டென்ட் லைக் தட் ஸ்பிரிட். அது வந்து அவர் எப்படின்னா, அவரெல்லாம் பாருங்க, நிறைய கர்த்தருடைய வார்த்தை அவர் இருதயத்துல வச்சு, வாயில வச்சு, இருதயத்துல வச்சு பேசி 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 சொல்லி சொல்லி விசுவாசித்து, அவர் இருதயம் வந்து ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயம் ஆயிடுச்சு. எலிசா மாதிரி இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அது வருது. ஐ டோன்ட் லைக் இட். ஸ்பிரிட் அப்படிதான் சொல்லுது. உங்க ஆவியிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, உங்க வறுமையை பத்தி இட்ஸ் ஐ டோன்ட் லைக் இட். உங்களுடைய வியாதியை பத்தி கேட்டு பாருங்க, யுவர் ஸ்பிரிட் வில் சே ஐ டோன்ட் லைக் இட். எதனாலும் பேசி பாருங்க, அது சொல்லுங்க எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ மேக் வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அதெல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் துதிச்சிருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள திரும்ப பையன் ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி இதுல சில ஹவர்ஸ் போயிடுச்சு. போய் அந்த பையனை மார்ச்சரியில கொண்டு போயிடுச்சு. பாடி எல்லாம் ஒரு மாதிரி ஆகி இதெல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எங்கேயோ வெளியே தூர்ந்திருக்காரு, அங்கிருந்து வந்துட்டு இருந்திருக்காரு கார்ல டிரைவ் பண்ணிட்டு. அவர் வீட்டு வந்து சேர்றதுக்குள்ள திரும்ப அந்த மூத்த பையன் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி, அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தம்பி எந்திரிச்சு உட்காந்துட்டான், நல்லா இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் நல்லா தான் இருக்கான், உயிரோட இருக்கான். சோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஓகே, ஆனால் இருதயத்தை நிறைக்கணும். அதுக்கும் வாய் வச்சு பேசணும். அதுதான் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். அவர்கள் நியாயப்பிரமாண வார்த்தை வச்சிருந்தாங்க, நமக்கு விசுவாச வார்த்தை. அவர்களுக்கு நியாயப்பிரமாண வார்த்தை, நமக்கு விசுவாச வார்த்தை, கிருபையின் வார்த்தை. சோ தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், என்னெல்லாம் நமக்கு செய்ய முடியும், அந்த வார்த்தை. வாக்கு தத்தங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் வார்த்தை, இதுதான் விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம சொல்லி 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 இருதயத்தை இதனால் நிரப்ப வேண்டும். ஓகே, சோ இன்னைக்கு நீங்க ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ல இருக்கலாம், எல்லாமே உடஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போயிரும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸும் இல்ல, இன்கமும் இல்லைன்ற இடத்துல இருக்கலாம். பரவாயில்ல, ஒரு புது சேவிங்ஸ் திட்டம் இன்றைக்கு ஆரம்பிப்போம். என்ன சேவிங்ஸ் திட்டம் அப்படின்னா, வாயினாலே கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே பதுக்கி வைப்பது, வாயினாலே கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே அடுக்கி வைப்பது, அதை நாம் பயன்படுத்துவோம். Let us do that. அதை செய்ய ஆரம்பிப்போம். சோ இன்றைக்கு சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், உங்களை விசாலத்துல கொண்டு வருவார். ஆனால் இதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். சில வருஷங்கள் கழிச்சு நீங்க இதை வந்து ஒரு சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, God is trying to shift the church. சபைய தேவன் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார், ஒரு மாற்றத்துக்குள்ள. இது வந்து இதை இது பெற்றுக்கொள்கிறவர்களை தான் அடுத்த இடத்துக்கு போறாங்க. இல்லைன்னா சர்ச் எங்க இருக்குதோ அங்கேயே இருக்கும், ஸ்டாக்னண்டா இருக்கும், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? அந்த சாரம் தான் விசுவாசம். இல்லாதையில் இருக்கிறது போல அழைப்பது, இது சபை மட்டுமே செய்யக்கூடியது, வேற யாரும் செய்ய முடியாது. இது விசுவாசியா இருக்கிறவன், ஆவியை பெற்றவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று. சோ அதனால நம்ம மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி நமக்கு இருக்காலும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சில பேருக்கு இருக்கிற சில டஃப் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அது ஆக்சுவலா அது பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது ஏன் இருக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு இதை டீச் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு ஜெயமாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரதா இருக்கும். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, உங்கள் வாயை பயன்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க, உங்க வாயை பயன்படுத்த ஆரம்பிங்க. இல்ல இதுல இடையில ஏதாவது முட்டுக்கட்டையை போட்டானா இயேசுவின் ரத்தத்தின் தியானத்துக்கு போங்க. அது நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன்ல. சோ அது எல்லா விஷயம் நான் சொல்லுவேன். சோ கோ டு த பிளட் மெடிடேஷன். கொஞ்சம் இந்த ப்ராசஸ் தடுக்க பாக்குறானா, நிறுத்துறானா, கொஞ்சம் பிளட்டுக்கு போங்க.
போயிட்டு ஒருத்தர் என்கிட்ட முன்னாடி கேட்டிருந்தார். அவருக்கு நிறைய பிரச்சனை கேட்டார். பிரதர் ஒரு 1000 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம் பண்ண சொன்னா போதுமா பிரதர்? அப்படி இல்ல. இயேசுவின் ரத்தத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? ஏன் பேசுறோம்னா, ஒரு விடுதலை உண்டாவதற்கு. சில நேரம் 1000 தடவை சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மோசமா இருக்கு. உங்களால வாயால எதுவுமே விசுவாச வார்த்தையை அறிக்கையே செய்ய முடியல. அதாவது உங்க இருதயத்தை நிரப்புறதுக்கு விசுவாச வார்த்தை பேசணும்னு சொல்றேன்ல. அதுவே பண்ண முடியலன்னா, ரத்தத்துக்கு 1000 தடவை கூட சொல்றது தப்பு இல்ல. ஏன் 2000 தடவை கூட சொல்லலாம். தப்பு இல்ல. ஆனா அதோட நின்றாதீங்க. இமிடியட்லி கோ பேக் டு திஸ் திங். அண்ட் எப்படி யோசுவாட்ட கர்த்தர் சொன்னாரோ, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, வாய் பாத்தீங்களா, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக 24 மணி நேரம் அதையே தியானிச்சுட்டு சொன்னாரோ, அதே போல இன்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார். இந்த விசுவாசத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு உன் வாயில வந்துட்டே இருக்கட்டும் சொல்றார். இது ஒரு பழக்கமாக, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றணும்னா நிச்சயமான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல ஜனங்கள் வந்து வியாதி அப்படின்னு வந்தா பொதுவா எல்லாரும் என்ன கேட்கறாங்க, மருந்து கொடுங்கன்னு கேட்கறாங்க டாக்டர்கிட்ட. ஏதோ ஒரு மருந்து கொடுங்க டாக்டர், ஒரு மருந்து போட்டா மாத்திரை போட்டா சரியாயிரும்னு. ஆனா நிறைய வியாதிகளுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க உணவு பழக்கங்களை மாத்தணும், இதெல்லாம் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். சிலதுக்கெல்லாம் மருந்தே தேவையில்லை, எல்லாமே சரியாயிரும். ஆனா ஜனங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ரெடியா இல்ல. நாங்க எப்படி இப்படி பண்ண முடியும்? நாங்க இவ்வளவு இப்படிதானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், இவ்வளவு இப்படிதான் இருந்தோம், அப்படிதான் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அஹ் ஆனா அதே மாதிரிதான் சபையிலும் இருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு விருப்பம் நிறைய பேருக்கு. இருதயத்துல அதாவது விழுந்து போன நிலைமையில இருக்க ஒரு இருதயம், விசுவாசம் இல்லாத அவிசுவாச இருதயத்தோடு நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. அது உடைக்கவே முடியல. அது எப்படி பிரதர், நான் ஒரு ஃபீல் பண்ணா எப்படி பிரதர் மாத்தி பேச முடியும்? உங்களுக்குள்ள ஆவி இருக்கனால பேச முடியும். நீங்க பேசும்போது எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கரெக்ட், பட் பேசுங்க. கொஞ்ச நேரத்துல ஃபீலிங் வந்து சேர்ந்துரும். ஒரு பாயிண்ட்ல வந்து கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தில் இருக்கிற அரண்களை நொறுக்கும், உடைத்தெறிந்து விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட்ல ஃபீலிங் வந்து சேர்ந்துரும். சோ அதனால ஃபீலிங்காக வெயிட் பண்ணாதீங்க. வார்த்தை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். நிறைய பேருக்கு விசுவாசம் மறக்கடிச்சிட்டாங்க, மறந்து போயிருக்கீங்க. பட் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். பேச ஆரம்பிங்க. வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகளை தோண்டி எடுங்க, எடுத்து மறுபடியும் பேசுங்க. அதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்லைன்றேன். அது ஒரு ஃபேக்டரே கிடையாது. சம்பந்தமே இல்லைன்றது இஸ் நாட் அ ஃபேக்டர். இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, அவசியம் இல்ல. நான் இப்படி உணரவே இல்லையே, அவசியம் இல்ல. ஸ்பீக், ஸ்பீக், ஸ்பீக். யூ ஹாவ் சோ மச் பவர் இன் யுவர் மவுத். கர்த்தர் உங்க வாயில மிகுந்த வல்லமை வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை வைத்ததுனால. சரி, நாம் கர்த்தருடைய பந்திக்கு செல்லலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் நன்றி. எங்களுக்காய் சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது போல, ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் இதை உட்கொள்ளும் போது எங்கள் வாய்க்கும் எங்கள் ஆவிக்கும் இருக்கிற தொடர்பு அது உயிர்ப்பிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாய்க்கும் ஆவிக்கும் இருக்கிற தொடர்பு உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் வாயினால் உங்களுடைய வார்த்தையை பேசுவோம். எப்படி அவங்க 7 நாள் அந்த எதிரிகோவை சுற்றி வந்தார்களோ, அப்படியே எங்களுடைய எரிகோக்கள் இடிந்து விழும் வரை நாங்கள் தொடர்ந்து விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கோம். இவைகளை பேசிக் கொண்டிருக்கோம். எங்களை பலப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. அப்படியே பேசும்படி உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்துக்கும் ரத்துக்கும் அடையாளமான அந்த காரியங்கள் நாங்கள் பங்கு பெறுகிறோம். நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டவரே, யாக்கோபுக்கு நடந்தது போல அவருடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எங்கள் ஆவியில ஒரு உயிர்ப்பிக்குதல் உண்டாவதாக. Let there be a refreshment in the spirit, Lord. விசுவாச வார்த்தைகளை தைரியமாக பேசவும் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். இதனால நான் சொன்னது போல எனக்கு சில பேரை கர்த்தர் இதுல காட்டுறாரு. நீங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. சில ஏரியாஸ்ல வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. நம்பிக்கை இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னது போல நம்பிக்கை அற்று போகிறோம்னு சொன்னாங்களாம். ம். இசைக்கேல் 30 அப்ப கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, இசைக்கேல பேச சொல்றார். அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் பேச சொல்கிறார். உங்களுடைய உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச சொல்கிறார். அப்படி நிறைய பேருக்கு நான் நம்புறேன். உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 காரணங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒண்ணு, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சஸ்டெய்னிங் கிரேஸ் வேணும். இந்த நாட்கள் நீங்கள் கடக்க வேண்டும். அதுவே சில பேர் முடியாத நம்ம நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணு. 2வது, இந்த வாழ்க்கை முறைக்குள் லைஃப் ஸ்டைல்
ஆஃப் காலிங் திங்ஸ் தட் ஆர் நாட். இல்லாதவள் இருக்கிறது போல அழைப்பது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி செல்லும்படியாகவும் உங்களை அதுக்குள்ள பர்சனலா கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் இனி உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு, என்றென்றைக்கும் வராதபடிக்கு 2 காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, இந்த உயர்த்தி இருக்கிற கரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலே, ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போகக்கூடிய இடங்களிலே இருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தாவே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். அன்று தாவீது பல நேரங்களிலே மிகவும் நெருக்கப்பட்ட போது சரியான ஒரு உதவி நீர் அனுப்பினீர். தாவீதே சொல்லுகிறான், நான் நெருக்கத்தில் இருந்தபோது கர்த்தர் எனக்கு விசாலத்திலே கொண்டு வந்தார். அப்படி யாரெல்லாம் இன்றைக்கு நெருக்கப்படுகிறார்களோ எலிசா சொன்னது போல அதே வார்த்தையின்படி நானும் பேசுகிறேன். நாளை இந்நேரத்திலே அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. By this time tomorrow, let there be a deliverance from this situation. By this time tomorrow, let them be already celebrating. நாளை இந்நேரத்திலே அவர்கள் ஏற்கனவே துதிக்கிற இடத்துக்கு வந்து விடுவார்களாக. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாளை இந்நேரத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எந்த மனுஷனையும் நம்பவில்லை ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பவில்லை, எந்த ஒரு சிஸ்டமையும் நம்பல. உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், இந்த உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரமும் அதை தான் சொல்லுகிறது. நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி நேரத்தில் சொல்கிறோம், நான் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறேன். ஆபிரகாம் எப்படி அந்த சோதோம் ராஜா முன்பாக கைகளை உயர்த்தி அவன் சொன்னானோ, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் என்று சொன்னானோ, அதே போல் நாங்களும் சொல்லுகிறோம். The Lord alone is our refuge. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்ல, அவரே தஞ்சம் என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர், 2வது, இவர்களை இந்த விசுவாச பாதையில நடத்தி செல்லும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், ஒரு நாள்ல குருடனை சந்தித்து வார்த்தை சொல்லுகிறது, நீர் அவன் கைகளை பிடித்து கொண்டு அவனை பட்டணத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு. அதே போல ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற அந்த மைண்ட் செட்ஸ்ல இருந்து, நாங்கள் இருக்கிற ஆண்டவரே அந்த அவிசுவாசம் சூழ்ந்த அந்த இருதய நிலைமைகளில் இருந்து கர்த்தாவே எங்களை இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் எங்களை நடத்தி செல்கிறாக. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்குள்ள கொண்டு வருவீராக. இரவும் பகலும் யோசுவாக்கு சொன்னது போல இந்த விசுவாச வார்த்தை எங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அவிசுவாச வார்த்தை எங்கள் வாயை விட்டு புறப்படவே வேண்டாம். எப்பொழுதும் விசுவாச வார்த்தை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இந்த லைஃப் ஸ்டைல் கூட எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. அந்த குருடனை வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு பார்வை எழுதிட. அப்படியே எங்களை இந்த அவிசுவாச நிலைமைகளில் இருந்து விசுவாச அந்த வாழ்க்கைக்குள் நடைமுறைக்குள் எங்களை அழைத்து சென்று எங்கள் கண்களை திறந்துள்ளபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. அப்படியே நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய உண்மையின் மேல் எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். நாட் ஆன் அவர் எபிலிட்டி, நாட் ஆன் அவர் ஸ்ட்ரென்த், எங்களுடைய பலன் எங்களுடைய திறன் மேல் இல்லை, உம்முடைய உண்மையின் மேல் எங்கள் நம்பிக்கையை முழுமையாய் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலைகளை கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை நடைமுறைக்குள் எங்களை நடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு நான் சொன்ன மாதிரி திருச்சியில 3rd, அதாவது இந்த கமிங் நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. இழந்தவைகளை திருப்பி கொள்ளுதல், சத்துருவை கொள்ளையிடுதல், இந்த 2 காரியங்கள். இதை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு பேசியிருக்கிறார். ஸோ ஆகவே அதை குறித்து நான் பேச போகிறேன். அது முடிந்த அளவுக்கு வர முடிந்தவர்கள் நேரில் வரும்படி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் சொன்னது போல நிறைய பேரை நான் இண்டிவிஜுவலா பார்த்ததே கிடையாது. ஆனால் நேரடியாக வந்தால் உங்களுக்காக உங்களோடு பேசவும் உங்களாக ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன். முடிந்தால், ஒருவேளை எனக்கு முடியலை, பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லயும் அது அவைலபிளா இருக்கு ஃபுல் டே. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ஓகே, கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். பதிவு தொகை எதுவும் கிடையாது, ஆனால் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது இதற்கு பொருளாதார காரியங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் கர்த்தர் சொல்லி இருந்தால் நீங்க செய்யலாம். ஆனா அது மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இந்த வட்டம் ஆண்டவர் எங்கிட்ட அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால வாங்கல. ஓகே, ஸோ அதனால இட்ஸ் ஓப்பன், இட்ஸ் ஃப்ரீ. பட் ஆனா வருகிறவர்களுக்கு உணவும் இருக்கிறது, அதுவும் ஆயத்தமாக இருக்குது. ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட்
ரெஜிஸ்டர் பண்ணாதான் எங்களுக்கு கவுண்ட் இருக்கும். ஈவன் ஜூம்ல நீங்க பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் அந்த கண்டென்ட் அனுப்பப்படும். சரி, எல்லாருக்கும் அனுப்பப்படாது. ரெஜிஸ்டர் பண்ணாதான் அனுப்பப்படும் இந்த இது. ஏன்னா இது யூடியூப்ல வராது. ஓகே, ஆகவே நீங்க ஆன்லைன்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் பதிவு செய்யக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். See you in the next meeting. Thank you. Thank you.